அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கிரேடு 2 இரண்டாம் நிலை காவலர் தேர்வு ஃபைனல் ரிசல்ட் எப்போ வெளிவரும், மேலும் 3 கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன லெவலில் ரிசல்ட் அப்டேட் ஆகி வரப்போகுது, அது எப்போ வரும், இதற்காக எத்தனை பேர் தேர்வு செய்ய போகிறாங்க, புதிதாக வரக்கூடிய பட்டியலாக நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குமா இருக்காதா போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோக்கு நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் ரிசல்ட்டு இன்னும் வெளிவராதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் அதுக்கு அவங்க ஓசிபி சிபிசிஎம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 170 வச்சுருந்தாங்க. எம்பிசிடிஎன்சிக்கு 167 வச்சுருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, போன வருஷம் ஃபிசிக்கலில் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க பல போட்டியாளர்கள். அவங்க இந்த வருஷமே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எழுதி ஜனவரி 22, 2025 முதல் பிப்ரவரி 2 வரை நடைபெற்ற பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த உடல் தகுதி தேர்வுக்கு அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் கெட்டிங் ஃபெயில். காரணம் என்ன, அவங்கள அலோவ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்க தகுதி வாய்ந்த போட்டி நபருக்கான அந்த உயரம் மற்றும் மார்பு அளவு போன்றவை இல்லை, முக்கால்வாசி உயரம் இல்லைன்றதுனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் ஒரு கேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னும் ஓவரால் ரிசல்ட் வெளியே வராமல் இருக்குது. மேலும் சர்ச்சைக்குரிய அந்த 3 கேள்விகளுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனாலையும் டிலே ஆகுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே 18,689 நபர்கள் உடல் தகுதி தேர்வுக்கு ஜனவரி 22, 2025 முதல் பிப்ரவரி 2 வரை ஆண் போட்டியாளர்கள் 14 மாவட்டங்கள்லையும் பெண் போட்டியாளர்கள் 6 மாவட்டங்கள்லையும் தங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை தெளிவாக முடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே முடிஞ்சு இப்போ ஃபைனல் ப்ரொசீஜரில் இருந்துச்சு. பட் கோர்ட்டில் ஒரு அப்டேட் பண்ணதுனால இன்னும் ரிசல்ட் வெளியே வராமல் இருக்குது. அதுக்கு 2 காரணம் நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். ஒன்று ஹைட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கிரேஸ் மார்க் 3 கொஸ்டின். இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு விமன், அதாவது பெண் போட்டியாளர்களுக்கு ஓசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி போன்ற பெண் போட்டியாளர்கள் மினிமம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பெண் போட்டியாளர்கள் 157 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மினிமம் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்கள எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணலை அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தொடர்பாக தான் இப்போ ஒரு அப்டேட்டான விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்டரில் இருக்கீங்க, புதிதாக வெளியிடப்பட்ட புதிய பட்டியலில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, நம்ம எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, எண்டூரன்ஸ் டெஸ்ட்னால் என்னென்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அதாவது 400 மீட்டரை 3.25 ரவுண்டு, 400 மீட்டரை 3.25 ரவுண்டு அடிக்கணும் 7 நிமிஷத்துக்குள்ளே. இது ஆண் போட்டியாளர்களுக்கு. இதே பெண் போட்டியாளர்கள் அப்படின்னா 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும். 2 நிமிடம் 30 செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும். இதே பெண் போட்டியாளர்கள், ஓகேங்களா. இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னாலே 1500 மீட்டரை 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். இதுதான் அந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு ஹைட் அண்ட் செஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான 3 ஈவெண்ட் நடக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே 18,689 மாணவர்கள் இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஷார்ட் ஃபால், எஸ்டி கேண்டிடேட்க்கு ஷார்ட் ஃபால் 105 கேண்டிடேட் கொடுத்துருந்தாங்க. மேலும் ஒரு 649 மாணவர்கள் ஒரே மார்க்கில் ஒரே வெயிட்டேஜில் இருந்தாங்க, அவங்களே ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ஃபிசிக்கல் போனவங்க மொத்தம் 18,689. அதில் பார்த்திங்கன்னா 16,531 பேருக்கு மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. மேலும் எஸ்டி ஃபாலோ, அதை 105 கேண்டிடேட்டும் ஒரே மாதிரி மார்க் எடுத்தால் அடிஷ்னல் கேண்டிடேட் 649 பேரையும் சேர்த்து தான் அந்த 18,689 மாணவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா தற்சமயம் கிரேஸ் மார்க் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கனால பார்டரில் இருக்கக்கூடிய ஆண் போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி, பெண் போட்டியாளராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ இப்போ ஃபிசிக்கல் மறுபடியும் வைக்க போகிறாங்களா இல்லது புதுசாக வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு மட்டும் வைக்க போகிறாங்களா அப்படின்றது போர்டு மட்டும்தான் முடிவெடுக்க முடியும்.
மேலும் வந்து இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது இந்த ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு ஓவரால் கட் ஆஃப் கொடுத்துருப்போம் கிரேடு 2 பிசிக்கு வந்து. இப்போ நம்ம ஒரு 81 80 எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ கிரேஸ் மார்க் அந்த 3 மார்க் இருக்கனால நம்ம 84,000 83,000 ஆக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 3 மார்க் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸில் ரைட்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்றது அந்தந்த இண்டிவிஜுவலோட கேண்டிடேட்டை பொறுத்து தான் நமக்கு தெரியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கலோட முக்கியமான 3 ஈவெண்ட்டில் நம்ம அடுத்த முக்கியமாக மதிப்பு பெறணும் அப்படின்னா முக்கியமான அந்த 3 ஈவெண்ட்டு தான். அது எப்படி ஸ்டார் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆண் போட்டியாளர்களுக்கு ஓசி எம்பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி மாணவர்கள் 170 சென்டிமீட்டர் நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம். எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் 167 சென்டிமீட்டர். இப்போ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்பு விரிந்த நிலையில் வந்து 86 மினிமம் வந்து 81 இருக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த 3 தான் இப்போ முக்கியமான 3 ஈவெண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா இஃப் த கேண்டிடேட் ஃபெயில்ஸ் இன் எனி ஈவெண்ட் 0 மார்க் வில் பி அவாய்டட் ஃபார் தட் ஈவெண்ட் அண்ட் வில் பி allowed டு பார்ட்டிசிபேட் த நெக்ஸ்ட் ஈவெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக மினிமம் சிங்கிள் ஸ்டாராவது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஆண் போட்டியாளர் இருந்தீங்கன்னா ரோப்பு கயிறு ஏறுதலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாருக்கு 4 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அது 5 மீட்ரு. இதே டபுள் ஸ்டார் உங்களுக்கு 8 மார்க் வேணும் அப்படின்னா 6 மீட்டரை நீங்கள் ஏறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பல போட்டியாளர்கள் இங்கே தான் சிங்கிள் ஸ்டார் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா போதுமான பயிற்சி இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இதை அசால்ட்டாக நினச்சி ஏறிடலாம் அப்படின்னு நினச்சி ஐடியா பண்ணியிருப்போம். பட் ஆனால் அந்த பாடியோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்டாமினா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த 6 மீட்டரை தாண்ட முடியும், டபுள் ஸ்டார் வாங்க முடியும். அப்போ பல போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வருடம் வந்து அதாவது ஜனவரி 22லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் நடந்த அந்த உடல் தகுதி தேர்வில் பல மாணவர்கள் ரோப்பில் தான் சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இது இந்த இடத்துல நான் கட்டாயமாக பதிவு செய்யணும். ஏன் அப்படின்னா போதுமான பயிற்சியும் நம்ம மாணவர்கிட்ட இல்லை. ஏன்னா ரிசல்ட் வந்து ஒரு 35 நாளுக்குள்ளே உங்களுக்கு சிவி கொடுத்து டக்குன்னு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான 3 ஈவெண்ட்டுக்கும் ஒரு 2 மாதமாவது சரியான பயிற்சி இருந்தால் தான் நம்மளால் டபுள் ஸ்டார் வாங்க முடியும். அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியலை பொறுத்து. அப்போ ரோப்புக்கு அப்புறம் லாங் ஜம்ப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லாங் ஜம்ப்பை வந்து பவுல் பண்ணக்கூடாது. டேக் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 3.80 மீட்டரை தாண்டினீங்க அப்படின்னா அது 4.50. அதாவது 3.80 தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரு. 4.50 மீட்டரை தாங்கினீங்கன்னா டபுள் ஸ்டாரு. அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஏன்னா நம்ம கண்டிப்பாக பவுல் பண்ணாமல் தாண்டியிருப்போம். எவ்வளோ அளவு நம்ம தாண்டணும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு உங்களோட மதிப்பெண்ணை நீங்கள் அளவிட்டுறலாம். 3.80 மீட்டர்னா சிங்கிள் ஸ்டாரு, 4.50னா டபுள் ஸ்டாரு. லாங் ஜம்ப் அப்படின்னா 1.20 மீட்ரு சிங்கிள் ஸ்டாரு, 1.40 டபுள் ஸ்டாரு. அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 400 மீட்டரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. 400 மீட்டரை நீங்கள் 80 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா சிங்கிள் ஸ்டாரு, 70 நிமிஷம்னா டபுள் ஸ்டாரு. அப்போ இந்த முக்கியமான 3 ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3/24. இப்போ ரிட்டனில் வந்து ஒரு 70க்கு வந்து ஒரு 59 அல்லது 60 58 கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு 24 வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82 மதிப்பெண் கிட்ட போயிடும். போன வருஷத்தோட கட் ஆஃப் கிட்ட வந்துடும். அதாவது இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கிரேஸ் மார்க் தான் இங்கே பிரச்சனை. கிரேஸ் மார்க் எல்லா கேண்டிடேட்டுக்கும் கூடுமா குறையுமா அப்படின்றது ஃபைனல் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.